வணக்கம். ஹரிணி லா சர்க்கிள்லேருந்து நான் உங்க அட்வொகேட் ஃப்ரெட்ரிக். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேகன்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட்டோட ப்ரொஃபைல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட வேலையின் தன்மை, அதாவது ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ட ஃபைல் பண்றதோ, இல்ல ஒரு காப்பி பண்றதோ, டாக்குமெண்ட்ஸ் டிரான்ஸ்கிரைப் பண்றது, இல்ல ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ ரெக்கார்ட் பண்றது, இந்த மாரியான வேலைகள் தான் ஒரு ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கோர்ட்ல பார்ப்பார். டோட்டலா 241 வேக்கன்ஸீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா இருந்து அப்ளை பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படின்றதுனால. ஸோ காம்படிஷன் கொஞ்சமும் டஃப்பா தான் இருக்கும். ஸோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. இது ஒரு குரூப் பி போஸ்ட். அதாவது நான் கெசெட்டட் குரூப் பி போஸ்ட். குரூப் ஏ போஸ்ட் இன் மேக்ஸிமம் கேஸஸ் கெசெட்டடா இருக்க வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இது ஒரு குரூப் பி போஸ்ட். கிரீன் இங்க்ல சைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சில பேருக்கு நான் கெசெட்டட், கெசெட்டடுக்கு டிஃபரன்ஸ் பேசிக்கா தெரியல. பட் கிரீன் இங்க்ல சைன் பண்றதும், பண்ணாததும் கெசெட்டட், நான் கெசெட்டடுக்கான டிஃபரன்ஸ் கிடையாது. அது இன்னொரு வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். லெவல் 6 போஸ்ட் இது. லெவல் 6ன்னும்போது பே வச்சு டிசைட் ஆகும். இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட் பே படி ஜட்ஜஸ்க்கு வேற மாரி டிட்டர்மைன் ஆகும். ஆனா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் போஸ்ட்க்கு லெவல்ஸ் வேற மாரி இருக்கும். ஓகேங்களா? 7த் பே கமிஷன் இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பே கமிஷனோட லெவல் 6 படி பேசிக் பே ₹35,400. கிராஸ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72,040. ஸோ இந்த கிராஸ் சேலரிக்குள்ள உங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்ஸஸ் எல்லாமே இன்க்ளூசிவா வந்துரும். இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களோட கிராஜுவிட்டி, ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு பிடிப்பாங்க. ஸோ இது பிடிச்சு போக உங்களுக்கு ஒரு 4,000 to 5,000 இன்னுமே லெஸ் ஆகி 72ல இருந்து ஒரு 5,000 லெஸ் பண்ணிக்கோங்க. 67 அந்த ரேஞ்ச் போல உங்களுக்கு வந்து இன் ஹேண்ட் சேலரியா உங்களுக்கு வரும். கிரேட் பே பார்த்தீங்கன்னா 4,200. 4,000 இல்லைங்க. இது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. 4,200 சரிங்களா? ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் உள்ளவங்க இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் படி உண்டு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிஸ், ஓபிசிஸ். ஸோ இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் படி 3 to 5 இயர்ஸ் வரும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது, யுஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய டிகிரி என்னவா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் தாராளமா. கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன்ஸ்ல டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, 35 வார்த்தைகள் பெர் மினிட். ஒரு நிமிடத்துக்கு 35 வார்த்தைகள் உங்களால கம்ப்யூட்டர்ல, ஃபோன்ல இல்லைங்க, கம்ப்யூட்டர்ல அடிக்க முடியும் அப்படின்னா, தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். 30 அடிக்க முடிஞ்சதுன்னா கூட அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் வரதுக்குள்ள உங்களால 35 வார்த்தைகள் ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஸோ வொரி பண்ண வேண்டாம். கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன்ஸ் நாலேட்ஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன்னா கம்ப்யூட்டர் முழுசா தெரியணுமா? இன் அண்ட் அவுட்ன்னா இல்ல. உங்களுக்கு பேசிக்கா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ட டைப் பண்றதுக்கோ, இல்ல ஒரு எக்ஸெல் ஷீட்ல வொர்க் பண்றதுக்கோ, ஃபார்முலாஸ் போடுறதுக்கோ, இல்ல ஒரு வேர்ட்ல இருந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்றதோ, இல்ல எக்ஸெல் ஷீட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ட வந்து ம் இன்சர்ட் பண்றதுக்கோ, வேல்யூஸ வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கோ, இந்த மாரியான விஷயங்கள் தெரிஞ்சா போதும். ப்ரௌசிங் கொஞ்சம் தெரியணும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தெரிஞ்சாலே, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்றதோ, இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்ட வந்து யூஸ் பண்றதுக்கோ, அவங்களோட சாஃப்ட்வேர வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு தெரிஞ்சா போதும். ரிசர்வேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்சுடுக்கு ரிசர்வேஷன்ஸ் உண்டு. சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் படி இருக்கு. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ்ல வந்து ஃபர்தரா ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த அமெண்ட்மெண்ட்ஸுமே ரிசர்வேஷன்ல அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து 31/12/2024 இந்த வருஷம். நீங்க அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, www.sci.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்ற டாப் கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ உங்களுக்கு வியூன்னு இருக்கும். வியூக்கு கீழ போயிட்டு அப்ளை பண்ணலாம். இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது. மற்றொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்.